let A equal to ஒரு 2 by 2 matrix, B யும் ஒரு 2 by 2 matrix, verify that AB the whole inverse equal to B inverse into A inverse. இது அந்த inverse ஓட ப்ராப்பர்ட்டியில் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இது வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, பண்ணலாம். AB the whole inverse வேணும்னா முதல்ல AB வேணும். அடுத்து இன்வர்ஸ் எக்ஸிஸ்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் பிக்கும் ஏக்கும். சரியா? இப்போ முதல்ல ஏபி ப்ராடக்டை கண்டுபிடிச்சிடலாம். ப்ராடக்ட் ஆஃப் டூ மேட்ரிசஸ். நீங்கள் பேரலாக போடுங்க, இல்லைன்னா நான் போடுறதை செக் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஏபி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். -87 into 47. ஏற்கனவே மல்டிப்ளை பார்த்து வச்சுருக்கேன். -2ன்னு வருது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி. ஸோ தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்றனால ஏபி த ஹோல் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும்ல, ஃபார்முலா படி. ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன? 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி இல்லையா? இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும். இதுதான் ஏபி. இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபின்னா இது 2 dimensional மேட்ரிசஸ்ன்றனால இது ரெண்டுத்துக்கும் பிளேஸை மாற்றணும், இது ரெண்டுத்துக்கும் சைனை மாற்றணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 61, இங்கே 67, -87 -47. ஓகேவா? அடுத்து ஏ இன்வர்ஸ். நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி தெரியும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி தெரியும். டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதுதான் ஏபி த ஹோல் இன்வர்ஸ். இது ஏபின்னு இருக்குது. ஸோ இங்கேயும் ஏபி போட்டுருங்க. இதுவும் ஏபி த ஹோல் இன்வர்ஸ். அடுத்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ ஏ இதுதான். இதுலேருந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அப்போது 15 - 14னா 1ன்னு வருது. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0, அதனால் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். அதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். இதுதான் பி. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் பின்னா -2ன்னு வருது. ஸோ பி இன்வர்ஸும் எக்ஸிஸ்ட். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேணும், அட்ஜாயிண்ட் ஆஃப் பியும் வேணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, ஏயோட அட்ஜாயிண்ட் என்ன? இது ரெண்டுத்துக்கும் பிளேஸ் மாற்றணும், இது ரெண்டுத்துக்கும் சைன் மாற்றணும். ஸோ 5 3 -7 -2 இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ நமக்கு ஏ இன்வர்ஸ் என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 1, 5 7 -2 3. இதுதான் ஏ இன்வர்ஸ். 5 -7 -2 3 இது ஏ இன்வர்ஸ். அடுத்து பி இன்வர்ஸ் நமக்கு வேணும். ஸோ பி இன்வர்ஸ் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் பி வேணும். அப்போ இதற்கு இந்த ரெண்டு நம்பருக்கு பிளேஸை மாற்றணும், இதுக்கு சைனை மாற்றணும். மாற்றியாச்சு. அப்போ பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் பி என்ன? -2. இப்போ 9 -8 -7 6. இதுதான் பி இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் தெரியும், பி இன்வர்ஸ் தெரியும். அப்போ என்ன? பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போது 1 by 2 9 -8 -7 6. ஏ இன்வர்ஸ்னால் இது 5 -7 -2 3. ஸோ இது நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். -1/2 அப்படியே வச்சுக்கோங்க. இதை மல்டிப்ளை பண்ணலாம். இதை ஆட் பண்ணிடலாம்.
ஸோ இதே ஆன்சர் தான் ஏபி த ஹோல் இன்வர்ஸ்லேயும் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். இதுதான் வெரிஃபை பண்ணியிருக்கோம். If A equal to ஒரு 2/2 matrix, show that A square minus 5A plus 7I equal to 0. Hence find A inverse. இதை ப்ரூவ் பண்ணிவிட்டு A inverse கண்டுபிடிக்கணும். ஓகே, A squared முதல்ல கண்டுபிடிக்கலாம். A squaredனா A into A. மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, ஏ ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இதுதான் ஏ ஸ்கொயர் மைனஸ் 5A ப்ளஸ் 7I ஈக்குவல் டு 0ன்னு கொண்டுட்டு வரணும். ஓகே, ஏ ஸ்கொயர்டுனா இந்த வேல்யூ மைனஸ் 5A ப்ளஸ் போட்டுட்டு மைனஸ் 5ஆல் உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறேன். இப்போ மைனஸ்னும் போது இப்போ 5 15 5 5 10 இதான் ஆன்சர். அடுத்தது ப்ளஸ் 7I, இங்கே 7, இது 0. இப்போ ஜஸ்ட்டு ஆட் பண்ணுறது தான். கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை ஆட் பண்ணி எழுதணும். எல்லா டேர்முமே 0 வந்துருச்சு. 0 மேட்ரிக்ஸ் வருது. ஸோ ஆன்சர் 0. நம்ம இப்போ இதை வெரிஃபை பண்ணிட்டோம். இங்கே நம்மளோட 13th ப்ராப்ளமில் ஷோ தேட் திஸ் ஒன் ஈக்குவல் டு 0 ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ்ன்னு இருக்கா? ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ்னா இதை யூஸ் பண்ணி ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகே, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 5A ப்ளஸ் 7I ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இதை யூஸ் பண்ணி ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 5A ஈக்குவல் டு 7Iன்னு கொண்டு போய்க்கலாம். ஈக்குவல் டு மைனஸ் 7I. இப்போ ரெண்டு பக்கமும் ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணால் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ ஸ்கொயர்டுனா ஏன்னு ஆகிடும். இங்கே ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் 5Iன்னு ஆகிடும். ஈக்குவல் டு மைனஸ் 7I ஏ இன்வர்ஸ்னு வரும். இப்போ இங்கே ஏ இல்லையா? ஏ அப்படின்னா மேட்ரிக்ஸு, கிவன் மேட்ரிக்ஸு இதுதான். மைனஸ் 5I அப்படின்னா 5 இதுதான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளைடு பை 5. மைனஸ் 7I ஒரு மேட்ரிக்ஸோட ஐயை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் ஆன்சர். ஸோ மைனஸ் 7A இன்வர்ஸ்னு வந்துருச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியது தான். அப்போ 3 மைனஸ் 5 1 மைனஸ் 0 மைனஸ் 1 ப்ளஸ் 0 2 மைனஸ் 5ன்னு வருது. இது வந்து மைனஸ் 7A இன்வர்ஸ். இப்போ இங்கே மைனஸ் 2 1 மைனஸ் 1 மைனஸ் 3ன்னு வருதா? திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7A இன்வர்ஸ். அப்போ மைனஸ் 7ஆல் ஃபுல்லாக டிவைட் பண்ணிட வேண்டியதான். அப்போ மைனஸ் 1/7 மைனஸ் 2 1 மைனஸ் 1 மைனஸ் 3 ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். இந்த மைனஸால் ஃபுல்லாக உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 1/7 மட்டும் இருக்கும். இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ். ஸோ நம்மளோட ஆன்சர் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/7 இன்ட்டு 2 மைனஸ் 1 1 3 இதுதான். இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு கண்டிஷன் கொடுத்து அதை யூஸ் பண்ணுங்கள், ஷோ தேட் அப்படின்னு கொடுத்து இது ஈக்குவல் டு 0 அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி தான் ஏ இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணணும். புரியுதா? ஃபார் தி மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ், ஃபைண்ட் த நம்பர்ஸ் ஏ அண்ட் பி சச் தட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ ப்ளஸ் ஸ்மால் பி ஐ ஈக்குவல் டு 0. இது ஏ ஸ்கொயர்டு, இது இந்த மேட்ரிக்ஸ் ஐன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இதை ஷோ பண்ணுறதுக்கு ஏ ஸ்கொயர்டு வேணும். ஸோ ஏ ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கலாம். ஏ இன்ட்டு ஏ நார்மல் மல்டிப்ளிகேஷன். இது ஏ ஸ்கொயர்டு. இது கொடுத்துருக்காங்க. இது ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு ஏபி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. a squared plus small a capital A b I equal to 0. This is given. அப்போ a squared na 11 8 4 3 plus இந்த a யோட matrix a multiply பண்ணணும். அப்போ
3a 2a ஏன்னு வந்துடும். ப்ளஸ் பிஐ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 2/2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை பிஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ நார்மலாக கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. 0னா 0/0 மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணணும். சரியா? அப்போ 11 + 3a + b ஈக்குவல் டு 0. இது ஈஸியாக இருக்குது பாருங்கள். 4 + a + 0 ஈக்குவல் டு 0. 4 + a + 0 ஈக்குவல் டு 0னா a ஈக்குவல் டு -4ன்னு வந்துருச்சு. அதை இந்த ஈக்குவேஷனில் போட்டுட்டோம்னா b கண்டுபிடிச்சிடலாம்ல. ஓகே, இப்போ அந்த 11 + 3a + b ஈக்குவல் டு 0ல் ஏக்கு வேல்யூ போடுறேன். இப்போ 11 - 12 + b ஈக்குவல் டு 0. ஸோ b ஈக்குவல் டு 1. a bக்கு தான் வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க, பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 15th ப்ராப்ளம் போகலாம். ஃபார் தி மேட்ரிக்ஸ் a, ஒரு 3 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸு, ஷோ தட் a³ - 6a² + 5a + 11i ஈக்குவல் டு 0. இதை முதல்ல ப்ரூவ் பண்ணோம். ஹென்ஸ் ஃபைண்ட் a இன்வர்ஸ். ஓகே, இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கே முதல்ல a² வேணும், a³ வேணும். ஸோ a² கண்டுபிடிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணால் இது a². ஸோ a³ வேணும். ஸோ a² இன்ட்டு a. அகெயின் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்? டு ஷோ a³ - 6a² + 5a + 11i ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வரணும். இப்போ ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணலாம். a³ ஓகே -6a². அப்போ -6ஆல் a² மல்டிப்ளை பண்ணிடுறேன். (6a² + 5a) plus 11i equal to 0. just add பண்ணலாம்.
ஆன்சர் 0ன்னு வந்துருச்சு. ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து இது ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ்ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணி தான் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். 1/det ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு போடக்கூடாது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ எழுதியிருக்கேன். ஸோ இதிலேருந்து ஏ இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், ஏ இன்வர்ஸால் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பவர் 1 போயிடும். இப்போ -6a + 5 ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ்னால் ஐன்னு வந்துடும். ப்ளஸ் 11i ஏ இன்வர்ஸ்னு வந்துடும். ரைட்டா? அடுத்து இதை லெஃப்டில் மூவ் பண்ணிப்போம். அடுத்து a² -6a + 5i ஈக்குவல் டு -i இன்ட்டு ஏ இன்வர்ஸ்னால் ஏ இன்வர்ஸ் தான். சரி, இப்போ a² வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை எடுத்து எழுதலாம். ஸோ திஸ் இஸ் a². அடுத்து -6a, ஏயை -6ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 5i equal to 11 minus 11 A inverse. இப்போ இதை ஆட் பண்ணுறது தான் ஜஸ்ட்டு. 4 minus 6 plus 5, 2 minus 6 plus 0, 1 minus 6 plus 0, minus 3 minus 6 plus 0, 8 minus 12 plus 5, minus 14 plus 18 plus 0, 7 minus 12 plus 0, minus 3 plus 6, 0, 14 minus 18 plus 5. இப்போ இதை ரெடியூஸ் பண்ணால் 9 ஆனால் 3 வருது. 3 இங்கே -4 -5 -9 1 4 -5 3 1. So this is -11 A inverse. அப்போ A inverse அப்படின்னா -1/11ஆல் -1/11 இங்கே கீழே கொண்டு வந்துடலாம். அடுத்து மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ A இன்வர்ஸ்னால் இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதான் நம்மளோட A இன்வர்ஸ். If A equal to ஒரு 3/3 matrix, verify that a³ - 6a² + 9a - 4i equal to 0 and hence find A inverse. இந்த ஈக்குவேஷனை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு a² வேணும், a³ வேணும். ஸோ a² முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். a² அப்படின்னா a இன்ட்டு a, 3/3 மேட்ரிக்ஸ் தானே, நார்மல் மல்டிப்ளிகேஷன். நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், second row third column, third row first column, third row second column, third row third column. simplify பண்ணா கொஞ்சம் பொறுமையாக பண்ணிவிடுங்க. இது a². இந்த வேல்யூ கரெக்டாக இருந்தால் தான் அடுத்து a³ கரெக்டாக வரும். அதுக்கடுத்து இந்த ஈக்குவேஷன் வெரிஃபை பண்ணி பார்க்க முடியும்.
a cube equal to a squared into a னு போடணும். Again matrix multiplication. And 21, 22 வருது. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனை வெரிஃபை பண்ணணும். அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். a cube minus 6a squared plus 9a minus 4i. Okay, to show a cube in the value minus 6a squared. இந்த a squared ஓட minus 6 மல்டிப்ளை பண்ணி எழுதிடுறேன். இங்கே ப்ளஸ் அதனால போட்டுடுறேன். ப்ளஸ் 9a. ஸோ ஏயோட 9 மல்டிப்ளை பண்ணி எழுதிடுறேன். அடுத்து மைனஸ் 4i. அப்போ ப்ளஸ்ன்னு போட்டு மைனஸ் 4i போட்டுற வேண்டியதுதான். மைனஸ் 4 மைனஸ் 4 மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே லெஃப்ட்லேயும் ஈக்குவல் டு 0ன்னு கொண்டுட்டு வரணும். வருதான்னு பார்க்கலாம். இதை ரெடியூஸ் பண்ணா ஸோ 0 மேட்ரிக்ஸ் தான் வருது. equal to 0. ஸோ 0 equal to 0ன்னு வந்துருச்சு. லெஃப்ட் சைடு 0 வந்துருச்சு. ஸோ 0 equal to 0. ஓகே, இப்போ இதை வெரிஃபை பண்ணிட்டோம். அடுத்து அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் பார்த்த மாதிரியே இதை யூஸ் பண்ணி தான் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ 4i ரைட்டில் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஏ இன்வர்ஸால் த்ரூ அவுட் மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 6a ப்ளஸ் 9a இன்ட்டு ஏ இன்வர்ஸ்னு வரும். இங்கே 4i ஏ இன்வர்ஸ்னு வரும். ஸோ இது ஐன்னு மாறிடும், இங்கே ஐ போயிடும். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 6a ப்ளஸ் 9i ஈக்குவல் டு 4a இன்வர்ஸ்னு வரும். இப்போ இதுக்கெல்லாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏ ஸ்கொயர்டு ஏற்கனவே கண்டுபிடிச்சதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்.
மைனஸ் 6ஏன்னு இருக்குது. ஸோ மைனஸ் 6ஆல் ஏயை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அடுத்து ப்ளஸ் 9i ஈக்குவல் டு 4a இன்வர்ஸ். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியது தான். இதை ரெடியூஸ் பண்ணால் 15 minus 12 அப்படின்னா 3 இங்கே 1 இங்கே minus 1 1 3 1 minus 1 1 3. This is 4a inverse. அப்போ a inverseனா 1/4 into இந்த வேல்யூ. So this is our A inverse. Let A be a non-singular square matrix of order 3/3. Then determinant of adjoint A is equal to. நம்ம இந்த வீடியோவோட பிகினிங்கில் ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்ன அப்படின்னா adjoint of A equal to determinant of A to the power n-1. இந்த மேட்ரிக்ஸ் ஏயோட ஆர்டர் என்ன இருந்துச்சுன்னா determinant of adjoint of A is equal to determinant of A to the power n-1 அப்படின்னு வேல்யூ. ஓகே, இது வந்து ஃபார்முலா. ஓகே, where n is the order of the square matrix A. இது வந்து ஒரு ஃபார்முலா. ஓகே, அப்போ நம்ம என்னென்னு ஸ்டார்ட் பண்ணணும், we know that அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஸோ we know that determinant of adjoint of A is equal to determinant of A to the power n-1 where n is the order of the square matrix A அப்படின்னு எழுதணும். n order of the square matrix அப்படின்னு சொன்னால் then determinant of adjoint of A எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், determinant of A to the power 2க்கு. ஏன்னா n is 3, order of the matrix is 3னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரும், determinant of A to the power 2னு வரும். ஓகே, ஸோ என்ன எழுதணும், the given matrix is of order 3, therefore determinant of adjoint of A is equal to determinant of A to the power 2 அப்படின்னு எழுதணும். இந்த ஆன்சர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, பி ஆன்சரோட மேட்ச் ஆகுது. ஸோ ஆன்சர் பி, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர்டு. 18th பார்க்கலாமா. இஃப் ஏ இஸ் அன் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 தென் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு. இந்த ஆன்சரில் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ இஸ் இன்வெர்டிபிள் அப்படின்னா ஏ இன்டூ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்லையா. என்னது, ஏயும் அதோட இன்வர்ஸ், அதாவது ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐன்னு எழுதியிருப்போம். அதாவது பி அப்படின்னா பி இஸ் தி இன்வர்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். இங்கே நான் ஏன்னே எழுதுறேன், ஏன்னா ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் தான் நமக்கு தேவை. அதனால ஏயும் ஏ இன்வர்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். சரியா, இது வெல் நோன் திங். ஸோ வி நோ தேட் அப்படின்னு எழுதிக்கலாம். வி நோ தேட் A into A inverse equal to I. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டிட்டர்மினன்ட் எடுக்கலாம் இது ரெண்டு பக்கமும். அப்போ டேக்கிங் டிட்டர்மினன்ட் ஆன் போத் தி சைட்ஸ். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A into A inverse equal to டிட்டர்மினன்ட் ஆஃப் I. இதை பிரித்து எழுதலாம்ல தியரம் படி.
நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் தான் வேணும். அப்போ அதை மட்டும் ஒரு சைடில் வச்சுட்டா இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐனாலும் வெறும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னாலும் ஒன்று தான். ஓகே, இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 1 டிவைடட் பை இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இதுதான் நம்ம ஆன்சர். நம்மளோட ஆன்சரில் என்னன்னு கொடுத்துருக்கு? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஐடென்டிட்டி 1 0ன்னு கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர், 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸோ தட் இஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இதுதான் ஆன்சர். ஆன்சர் பி, 1 by determinant of A. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.